சுந்தரவல்லி என்ன சொன்ன நீ? அரசியலே தெரியாத கும்பலை வச்சுக்கிட்டு பஜனை மடை மாதிரி நடத்துகிறாரு சீமான் அப்படின்னு சொல்கிறிய. ஏண்டி ஒரு அரசியல் தெரியாத ஒரு தலைவர்கிட்ட 50 லட்சம் இளைஞர்கள் வந்து எப்படி உட்காருவாங்க? அரசியல் தெளிவு பெற்று உக்காந்துருக்காங்கடி. முட்டாளே, ஒன்றா மாதிரி என்ன 5க்கும் 10க்கும் அல்லாடணுன்றியா? நீ போவ 5000 கொடுத்தா திமுக கூட போவ, 2000 கொடுத்தா அண்ணா திமுக கூட போவ, 3000 கொடுத்தா பிஜேபி கூட போவ, யாராச்சும் கூப்பிட்டு உண்டியல் கொடுத்து குளுக்க சொன்னால் குளுக்குன்னு குளுக்குவ. ஒன்றை மாதிரி உண்டியல் குளுக்கலான்னு கவலைப்படுறியா நீ? நாங்கள்லாம் வந்து எங்கள் பிள்ளைங்களாம் தெளிவோடு இருக்கிறாங்க, தெளிந்த சிந்தனை. ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்கிறீங்கள நீ, பஜனை மடன்னு சொல்கிறீல, ஒரே ஒரு சின்ன பிள்ளை நாம் தமிழர் பிள்ளைகிட்ட நின்று பேசு. அவங்க வைக்கிற கருத்தியெல்லாம் நீ மோது, நீ வெற்றி பெற்று நீ வந்து சிறந்த அரசியல் வந்து நான் ஒத்துக்கிறேன். சும்மா வந்ததை தின்னுபிட்டு வெந்ததை தின்னுபிட்டு உளுந்தடிச்சு சாகிறவங்க மாதிரி நீ கடந்துக்கிட்டு போனவன் வர்றவங்களாம் 5 10 வாங்கிட்டு 50 100 வாங்கிக்கிட்டு துண்டு சீட்டு வச்சுக்கிட்டு நீ விடிய விடிய பேசிட்டு கிடக்கிற நாதாரி நாய். நீ வந்து யாரை பார்த்து பஜனை மடன்ற? யார் அறிவியல் என்ற? நீ யார் மூளை இல்லாதவன்ற? உனக்கு மூளை கிடையாது. நீ போகிற கட்சி நல்லா சிந்திச்சு பாரு. ஏடி உனக்கு சொந்த கட்சி இருக்கா? நீ ஒரு நாளும் கொழு பிடிச்சி ஒரு மேடையில் பேசியிருக்கியா? எப்போ பார்த்தாலும் நைட்டில் தான் பேசுகிறேன், விடிய விடிய ரூமில் உட்காந்துக்கிறேன். உட்காந்து யாரா என்னடா மாட்டுவாங்க, எவன்டா மாட்டுவான்? அண்ணாமலையை பேசுகிறது, யார் எடப்பாடியை பேசுகிறது, இந்த பக்கம் சீமானை பேசுகிறது, அன்புமணியை பேசுகிறது. உனக்கு வந்து ஊரை சும்மா ஏதாச்சும் ஒரு கதை. நீ தாண்டி அரசியல் புரியாத முட்டாளாக இருக்கிற நீ தான் குறை சொல்லியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஜென்மம்னா நீ தான். அது சுந்தரவல்லி தான். உன் வாழ்க்கையே வந்து குறை சொல்லி தான் ஓடுது. போலீஸ்காரன் உன்னை வந்து ரோட்டில் நிற்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்டான். மானம் இருந்துச்சா உனக்கு? ஒரு மீடியாவில் உட்காந்து பேச துப்பு இல்லாத நீ மைக்க பிடிக்கி போட்டு வந்த ரவிக்கிட்ட பேசுகிறது அவன் வீரத்தை காட்டுறது தானே? ரவிக்கிட்ட காளியம்மாள்கிட்ட காட்டுறது தானே அவன் வீரத்தை? அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் தெரிவு இல்லாமல், என்ன பேசுகிறதாம தெரிச்சு ஓடுற நீ எல்லாம் எங்கள் பிள்ளைங்களை பார்த்து பஜனை மாட்டேன்றியா? நீ தான் கட்டி அடிச்சுட்டு கிடக்குற. 10,000 கொடுத்தா இப்போ எவ்வளோ கொடுத்தாங்க தெரியல. திமுகவில் ஒரே தாங்குற, கீழே பிடிச்சி தாங்குற. உதயநிதி அறிவாக இருக்கார், உதயநிதி தெளிவாக இருக்கார். என்னடி நீ அரசியல் பண்ணுற? கலைஞர்லேருந்து ஜெயலலிதா எல்லாத்தையும் காசு வாங்கிட்ட. இப்போ உதயநிதி போய் காசு வாங்கி நீ பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க. நீ வந்து நாம் தமிழரை பார்த்து பஜனை மாடான்றியா? நீ வந்து பாரு, ஜோதியில் கலந்து பாரு, புத்தி வரும் உனக்கு, அறிவு வரும், தெளிவு வரும், நாட்டினுடைய பற்றுதல் புரியும் உனக்கு. மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், ரோட்டை எப்படி கடந்து போகணும்னு வரைக்கும் எங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காரு. எந்த ஒரு அரசு சொல்லிக் கொடுக்கல. எங்கள் பிள்ளைங்க சாராய கடையில் போய் க்யூவில் நிற்கலை. எங்கள் பிள்ளைங்க வந்து கஞ்சா பொண்ணை வாங்கி வச்சில்ல. நாம் தமிழர் பிள்ளைங்க யாரும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இல்லை. எங்கள் மீட்டிங் நடந்தால் வந்து பாரு, ஒரு பான் பராக்கு பாக்கெட் கூட கீழே இருக்காது, ஒரு குவார்ட்ரு பாட்டில் கீழே கிடக்காது, ஒரு சாப்பிட்ட பேப்பர் கீழே கிடக்காது. அவ்வளோ நீட்டாக அப்படியே ஆர்மி மாரி நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்கன்னா ஆர்மி தெரியுமா? அந்த மாதிரி அப்படியே கரெக்டாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஒன்றை மாதிரி தான் துக்கடா தலை கச்சை விட்டு தூக்கிடுவார் எங்கன்னா. நீ எல்லாம் துக்கடா துண்டு சீட்டு. நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் ஒரு பொம்பளை, நீ எல்லாம் ஒரு மனுஷி. ஏதோ படம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன் படம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும், பார்த்துக்க. கொஞ்சமாச்சு திருந்து பட்டிச்ச நீன்ற பெரிய என்னத்தை புலவர நீ புழுவுறன்றாங்க. புலவரா தெரியல. தரங்கட்டி பேசிக்கிட்டு இருக்க. உன் வயசுக்கு தகுந்த பேச்சு, வயசுக்கு தகுந்த நாகரிகம், வயசுக்கு தகுந்த அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு தலைவரை பார்த்து, ஒரு கட்சி தலைவர் 40 லட்சம் பேருக்கு மேலே இருக்க ஒரு தொண்டர் கூட்டத்தை வச்சுருக்க, இளைஞர் கூட்டத்தை வச்சுருக்க ஒரு சீமானை பார்த்து, நாம் தமிழர் கட்சியை பார்த்து தரைகிறவா பேசுகிறேன்னா நீ எவ்வளோ ஒரு தரங்கிட்டவளாக இருப்ப? நீ தரத்தோடு பேசு. இப்போ நான்லாம் பேசுகிறேன்னா ஸ்டாலின்னா ஒரு தலைவர், அவர் என்ன பேசுனாலும் அவர் திமுக தலைவர், எடப்பாடினா அண்ணா திமுக தலைவர், அண்ணாமலைன்னா பிஜேபி தலைவர். அப்படி வச்சு பேசிட்டு எங்களுக்கெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். எங்கள் அண்ணா சொல்லுவார், எல்லாம் நம்ம நண்பர்கள் தான், அரசியல் வேறு, உறவு வேறு, எல்லாம் நம்மெல்லாம் ஒரு தாய் மக்கள் தான், யாரையும் தரைகிறவா பேசக்கூடாது. எங்கள் அண்ணன் சொல்லி வளர்த்துருக்காரு எங்களை எல்லாம். ஒன்றை மாதிரி தரங்கட்டு, தரம் தாழ்ந்து, சுய மரியாதை இழந்து, பணத்திற்காக
பகடைக்காயாக இருக்கிற ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் வந்து எங்கள் கட்சியையோ எங்கள் கொள்கையையோ எங்கள் அண்ணனை பற்றியோ நாம் தமிழரை பற்றியோ பேசுவதற்கு துளி அளவு கூட தகுதியற்ற சுந்தரவல்லி, உன் வாயை மூடிக்க. இனிமேல் பட்டு நாம் தமிழர் கட்சியை சீண்டினாலோ சீமானை பற்றி பேசினாலோ நாங்கள்லாம் வந்து தரைக்குறைவாக இறங்கிடுவோம். ஆசையாக இருக்கா? இளைஞர்கள் வந்து அமைதியாக போகிறாங்கன்னு நினைக்கிறியா? நீ இளைஞர்களாக கடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறியா? வரணும்னு நினைக்கிறியா? மற்ற கட்சி மாரி செங்கல் தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறியா? இல்லை கத்தி கபடா தூக்கிட்டு வரணும்? எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க எங்கள் பிள்ளைங்க. ஆனால் தலைவருக்கும் கட்டுப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்கள் அதிகமாக பயணிக்கிறோம், பயந்துடக்கூடாது. அவர்களுக்கு எந்த பிரச்சனை நம்மளால், நான் ஒரு ஆள் கல் தூக்கி அடித்தா அவன் அடிக்கிற கல் மற்றவங்க மேலே படும், மற்றவர்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாது. எங்கள் பிள்ளை தவிர்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. வேண்டாம் இன்னும் ஒதுங்கி போகிறாங்க. அதனால் நீ பயந்து போகிறாங்கன்னு நினச்சிடாதடி. பயந்து போகிறதும் அடிபணிந்து போகிறதும் எங்கள் பரம்பரையிலே கிடையாது. நாங்கள்லாம் அப்படி கெத்தாக நின்னாலும் சரியா? எங்கள் கட்சிக்கும் கிடையாது, எங்கள் தொண்டர்களுக்கும் கிடையாது. 10 வயசு பொண்ணுக்கிட்ட பேச்சை கொடுத்து பாரு, அப்படி கில்லி மாதிரி பேசும் சரியா? நீ எல்லாம் வந்து ஒரு தூசி மாதிரி அப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நீ வந்து உனக்கு வந்து 1000 ரூபா கொடுத்து பேச சொல்லியிருப்பாங்க, காசுக்கு பேசுகிற, பொழைச்சிப்போ. நீ எல்லாம் பொழைக்கிறத இன்றைக்கி நாம் தமிழரால், அதை புரிஞ்சுக்கோ. இங்கே பேசுகிற, ஆனால் உள்ளே போய் சீமான் வாழ்க, உங்களால் தான் சீமான் எனக்கு 10,000 கிடச்சிச்சு சீமான். சுந்தரவல்லி பேசுவா உள்ள ரூமுக்குள்ளே போய், சீமான் இன்றைக்கி நான் பேசின சீமான், உங்களை பற்றி திட்டின சீமான், கட்சிக்காரன் கூட்டு 10,000 கொடுத்தாங்க சீமான், வாழ்க சீமான் உள்ளே சொல்லுவா. சீமானால் வாழ்கிற மக்களை சம்பாதிக்கிற மற்றவர்கள் மத்தியில் நீயும் ஒருத்தி. இன்றைக்கு வந்து சீமானை பற்றி பேசினா தான் காசு, ஆளுங்கட்சி தான் காசை கறந்துக்கிட்டு இருக்குது. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்களுக்கு யார் சீமானை குறைக்கணும்? ஏன்னா ஓட்டு ஏறிட்டார், அப்படியே ஸ்டெப்பு ஏறிக்கிட்டே போயிட்டுருக்காரு இவர். ஏன்னா வீரன் இல்லையா, இளைஞர் படம் இல்லையா, வேகமாக ஏறிக்கிட்டு இமயமலை உச்சியில் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்குது. அப்போ காசை கொடுத்து இயக்குறாங்க உன்னையெல்லாம். இன்றைக்கி பார்த்துக்க, உன் பொழப்பே சீமானால் தான் ஓடுது, உன் படமே சீமானால் தான் ஓடுது. அவர் வந்து உன் குருநாதர். நீ என்ன பண்ணுற, வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பீரோக்குள்ளே சீமான் ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோ. சீமான் ஃபோட்டோவை ரொம்ப ஆசைப்படுது, சீமானை பற்றி ரொம்ப ரசிக்குது. அவர் பேசுகிறது ஒரு வார்த்தையும் அப்படியே அச்சு பெசகாமல் சொல்லுது பார்த்தீங்களா, அவ்வளோ ஆசை சீமான் மேலே. நீ என்ன பண்ணுற, பீரோக்குள்ளே ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுக்க. டெய்லி காலையில் ஏந்திரி, அந்த மூதையை மூஞ்சோட போய் மாத்திராத ஒரு மூஞ்சை குளிச்சு கொஞ்சம் மேக்கப்லாம் லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு அண்ணன் அவர் கும்பிட்டுக்கிட்டு வெளியில் வா. அன்றைக்கி கண்டக்ட் ஒன்று கிடைக்கும், யாராச்சும் காசு கொடுப்பாங்க, உன் பொழப்பு ஓடும், பொழைப்பு நடத்தலாம். இன்றைக்கு உன்னை பொழைப்பு நடத்திருக்கிறது எங்கள் சீமான் அண்ணன் தான், அதை தெரிஞ்சுக்கோ. சீமான் அண்ணா வாழ்த்து, வாழ்க. திமுக கூட்டம் போகும்பொழுது வந்து நாம் தமிழர் கட்சி போய் ஓட்டு கேட்குதுன்னு சொல்கிறிய, அந்த ஊரில் திமுகவுக்கு கூட்டம் ஏது? அந்த கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு தெரியுமா? ஊருக்குள்ளே இருந்த மக்களை பூரா காசை கொடுத்து வேனு வச்சு தூக்கிட்டு வந்து கடத்திக்கிட்டு வந்து ரோட்டில் நிப்பாட்டி அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. மக்கள் பூரா ரோட்டில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஊருக்குள்ளே போனால் ஒரு வீட்டில் கூட ஒரு ஆள் கிடையாது, வீடு பூட்டிருக்கு. எல்லாம் சொல்கிறாங்க காலையில் கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ யார் 5 பேர் 10 பேர் இருக்காங்கன்னா வேனில் ஏற முடியாமல் அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கூட்டமாக ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது வந்து திமுக கூட்டம் கிடையாது, முண்டம், எருமை மாட்டு முண்டம். இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்க, அந்த ரோட்டில் நின்ன கூட்டம் வந்து திமுக கூட்டம் கிடையாது. அந்த விக்கிரபாண்டியில் உள்ள மக்கள், இவர்கள் அந்த விக்கிரபாண்டியை வாங்குற பாண்டியை ஆக்கிட்டாங்க. திமுக மக்களை பூரா கொண்டு போயிட்டாங்க. அப்போ வேட்பாளர் நாங்கள் சுற்றி வர்ற மக்கள் இல்லை, யாருக்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? பொதுமக்கள் நின்ன இடத்துல எங்கள் வேட்பாளர் ஓட்டு கேட்டாங்க. அது திமுக கூட்டம் கிடையாது முண்டம். பொதுமக்கள் விக்கிரபாண்டி மக்கள் ரோட்டில் நின்னாங்க. முன்னாடி நின்னது திமுக வேட்பாளர். இவங்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. யாருமே வந்து திமுக கூட்டம் கிடையாது. அது முண்டா, அறிவு கட்ட முண்டா, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பொதுமக்கள், ஊர் மக்கள், கிராமத்து மக்கள், அவர்களை பார்த்து எங்கள் வேட்பாளர் ஓட்டு போடுங்க, ஏன் இவங்க பின்னாடி போகிறீங்க, காசுக்காக போகிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து மக்கள் மேலே உள்ள அக்கறையில் கேட்டாங்க. இதை நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டு முட்டாள் மாதிரி பேசாதடி சுந்தரவல்லி. ஒரு அரசியல் மேடையில் பேசும் பொழுது கெட்டதை பேசிதாங்க ஆகணும். இந்த நாட்டில் காமராஜரை திட்டிருக்காரா எங்கள் அண்ணன்? திட்டதில்லை. ஏன்னா அவர் எந்த தவறும் பண்ணல. குற்றவாளிகளை திட்டுவோம். ஆற்ற பூரா சுரண்டி வைத்தவன் இவன் தான். இவன் தான் கள்ள சாராயத்தை கொண்டாந்தான், இவன் தான் வந்து அந்த நாட்டை கெடுத்தான்னு பேசி தான் ஆகணும். பேசி தான் மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா காசை கொடுத்து அடைச்சிடுறாங்க வாயில்.
அப்போ எங்கள் அண்ணன் பேசுகிறாருன்னா உண்மை தானே பேசுகிறாரு. எங்கள் அண்ணன் பேசும் பொழுது எந்த பொய்யும் பேசலையே, யாரையும் பற்றி தவறாக சித்தரிக்கலையே, உங்களை மாதிரி பேசலையே, உங்களை மாதிரிலாம் திருச்சி பேசலையே. எங்கள் அண்ணன் உண்மையை பேசுகிறாரு, உறக்க பேசுகிறாரு, சத்தியத்தை பேசுகிறாரு, சத்தமாக பேசுகிறாரு. ஒன்றை மாதிரி காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் இல்லை. காசுக்காக கூலியை வாங்கிக்கிட்டு பின்னாடி சுற்றுற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் இல்லை. அதை புரிஞ்சுக்கங்க. மற்ற கட்சியிலெல்லாம் வந்து கோட்டுக்கு கோழி பிரியாக்கு பின்னாடி போகிற கூட்டம் இல்லை நாம் தமிழர் கூட்டம். எங்களுடைய காசு, சொந்த காசை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட உழைப்பை உழைச்சி, ஏன் தெரியுமா இந்த நாடு நாசமாக போச்சு.